السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகையை தொடர்ந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை அமைப்பை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பு, எங்களில் அதிகமானவர்கள் பிழையாக அல்லது தவறாக நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு, தக்பீர் கட்டுகின்ற முறை. ஒருவர் தன்னுடைய வலது கையை இடது கையின் மீது எவ்வாறு வைக்க வேண்டும்? தக்பீரை இப்படி கட்டணுமா, அல்லது இவ்வாறு கட்ட வேண்டுமா, அல்லது இப்படி முழுமையாக கட்ட வேண்டுமா? அந்த தக்பீருடைய இடம் நெஞ்சில கட்டுவதா, அல்லது தொப்புளுக்கு கீழே கட்டுவதா, அல்லது தொப்புளுக்கும் நெஞ்சுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வைப்பதா? இதில் எங்களில் பலருக்கு பலத்த சந்தேகங்கள் இருப்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் மிகச் சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டுவது குறித்து எங்களுக்கு எப்படி வழிகாட்டியிருக்கிறார்கள். உண்மையில் நபிகளாருடைய தொழுகை அமைப்பு சம்பந்தமாக வந்திருக்கிற எல்லா ஹதீதுகளையும் எடுத்து பார்த்தால், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பதை அச்சொட்டாக நபிகளாருடைய ஒவ்வொரு அசைவுகளாக சஹாபாக்கள் தெளிவுபடுத்தியிருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த தக்பீர் கட்டுகின்ற விடயத்தில் அன்று தொட்டு ஆரம்ப கால பிரச்சாரங்களில் இருந்து மிகப்பெரிய பிளவுகள் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நெஞ்சில் தக்பீர் கட்டுகின்ற ஒரு அமைப்பும், அல்லது தொப்புளுக்கு கீழ்த்தான் தக்பீர் கட்ட வேண்டும் என்றெல்லாம் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நபிகளாருடைய சுன்னா மிக தெளிவான வழிகாட்டலை வழங்குகிறது. இந்த எல்லா கருத்து வேறுபாடுகளையும் தாண்டி புகாரியிலேயே நபிகளாருடைய சிஃபத், எப்படி தக்பீர் கட்டினார்கள் என்கின்ற செய்தி தெளிவாக வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரி 740வது செய்தி. கணியத்துக்குரிய சகோதரர்களே, கானன் நாசு யுமரூன அய்யலஅ الرجل اليد اليمنى على ذراعه اليسرى. மக்கள் ஏவப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய சஹாபி சஹல் இப்னு சஅத் அஸ்-சாஇதி என்கின்ற சஹாபி அறிவிக்கிறார். எனவே சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மக்கள் ஏவப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வலது கையை அவர்களுடைய இடது கையின் திராஇன் மீது வைக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்படி மனிதர்கள் ஏவப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஃபிஸ் ஸலாத், தொழுகையில் என்கின்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். அப்ப வலது கை இடது கையின் திராஇன் மீது இருக்க வேண்டும். திரா என்றால் என்ன? திரா என்பது ஒரு முழம், அதாவது எங்கட கையின் ஆக உயர்ந்த பகுதி தான். எங்கட மணிக்கட்டுல இதுதான் விரலுடைய நடுவிரல் தான் ஆக தொங்கல். இதுல இருந்து ஒருவருடைய முடம் கை வரைக்கும், அதாவது இந்த முட்டுக்கை என்று சொல்றோம், இந்த முட்டுக்கை வரைக்கும் திரா என்று சொல்வது ஒரு முழம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். மக்கள் ஏவப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். தொழுகையில் அவர்கள் தங்களது வலது கையை இடது கை இந்த முட்டுக்கையை இந்த திராயினுடைய ஆரம்பத்துல வச்சா இது சரியா திரால முடியும். அப்ப வலது கை இடது கை திராயின் மீது வைக்க ஏவப்படக்கூடியவர்களாக மக்கள் இருந்தார்கள் என்கின்ற செய்தி மிக தெளிவாக கணியத்துக்குரிய சகோதரர்களே புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் ஒரு செய்தி வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை வச்சுத்தான் எங்களில் பலர் இந்த கஃபின் மீது நாங்க தக்பீர் கட்டுறோம். அதாவது இந்த கையை மூணா பிரிக்கலாம். இந்த மணிக்கட்டுக்கு இங்கால உள்ள பகுதி கஃப், மணிக்கட்டு கஃப் என்று சொல்றது. இத ருசுக் என்று சொல்றது. இந்த பகுதி ருசுக். இந்த கஃப்ல இருந்து முடங்கை வரைக்கும் உள்ள பகுதி சாயித் என்று சொல்றது அரபில. இந்த மூன்று பகுதியையும் பிரிச்சு ஹதீஸ் வருது. அதான் வாயில் இப்னு ஹுஜருடைய ஹதீஸ். அது அபூ தாவூதுல பதிவு செய்யப்படுகிறது. அவர் சொல்கிறார், கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யலஉ யதஹுல் யும்னா அலா லஹ்ரி கஃபிஹில் யுஸ்ரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கஃபை, அதாவது வலது கையை இடது கையின் மணிக்கட்டின் மீது வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்.
திரும்ப சொல்கிறார், நபிகளார் தன்னுடைய வலது கையை இடது கையின் ருசுகின் மீது வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மூணாவது சொல்கிறார் வஸ்ஸாஇதி, நபிகளார் தன்னுடைய வலது கையை சாயிதின் மீது வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மூணையும் உடைச்சு வருது. அப்ப புகாரில வரக்கூடிய செய்தியில் முழுசா வருது, ரசூலுல்லாஹ் முழு திராயின் மீதும் முழு முழத்தின் மீதும் வலது கையை இடதுல வச்சாங்க, இப்படி வைத்தார்கள் என்று வருகிறது. ஆனா அபூதாவுதுல வார செய்தியில கஃபண்டு ஒரு பகுதி, ருசுகங்கிற இரண்டாவது பகுதி, மூணாவது சாயிதுங்கிற பகுதி, இந்த மூன்றின் மீதும் பிரிச்சு உடைச்சு வச்சார்கள் என்று வருகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை அபூதாவுதுல வார வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஹதீஸை வச்சுத்தான் எங்களில் பலர் தக்பீரை நாங்க இப்படி கட்டுறோம், கஃப்ல மட்டும் அல்லது ருசுகுல மட்டும் அல்லது இதன் மீது மட்டும், இப்படி நாங்க அதை பிரிச்சு கொண்டோம் இந்த ஹதீஸின் அடிப்படையில். ஆனா உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டியது இந்த மூணையும் உள்ளடக்கித்தான். நபிகளாருடைய தக்பீர் இந்த மூணையும் உள்ளடக்கியதாகத்தான் கட்டப்பட்டது என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்னும் பல ஹதீதுகள் வாயிலாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே ரசூலுல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தை இடது கரத்தின் இந்த முழு பகுதியில் வைத்தார். இந்த கை இந்த திராவுக்கு இஞ்சால போப்படா. சிலரை பார்க்கிறோம் இப்படி தக்பீர் கட்டுவார்கள், இப்படி பிடிச்சு கொள்வாங்க, இது பிழை. இந்த கை இந்த முட்டு கைக்கு அங்கால வருமாக இருந்தால் அது திராவுக்கு வெளியே நாங்க சண்டை பிடிக்கிறோம், இது பிழையான அமைப்பு. எனவே எங்கட கை இந்த திராவுக்குள்ள இருக்க வேண்டும், இப்படி நாங்கள் தக்பீர் கட்ட வேண்டும். இந்த மூன்று பகுதியை உள்ளடக்குவதுதான் சுன்னா. இதுல ரெண்டு விதமான வார்த்தை வருகிறது. ஒன்று ரசூலுல்லாஹ் வலஅ, கையை இப்படி வைத்தார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது கபல, கையை பிடித்தார்கள். ரெண்டு அமைப்பும் சரி. நாங்க கையை இப்படி சாதாரணமாக வலது கை இடது கையின் மீது வைப்பதும் நபிகளாருடைய சுன்னா, அல்லது வைக்கிற நாங்க இப்படி பிடிப்பது, இப்படி பிடிச்சு கொள்வதும் நபிகளாருடைய சுன்னாவாக இருப்பதை பார்க்கிறோம். ரெண்டில் ஒன்றை யாராவது ஒருவர் பின்பற்றலாம். சும்மா வைக்கவும் முடியும், அல்லது இந்த கையை நாங்க இப்படி இறுக பற்றி பிடித்துக் கொள்ளவும் முடியும் என்கின்ற செய்தியை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரெண்டு செய்திகளிலும் நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் இந்த கையை நாங்க எங்க வைக்கிற, இப்ப திராயில வச்சமெண்டா தக்பீரை கட்டிட்டமெண்டா இப்படி நெஞ்சில வைக்கிறதா, அல்லது தொப்புளுக்கு கீழே வைக்கிறதா, அல்லது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில் வைப்பதா, இது குறித்து என்ன வழிகாட்டல் வந்திருக்கிறது என்று நாம் ஹதீதுகளை தேடி பார்த்தால் எந்த ஒரு சஹீஹான ஹதீஸிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை எங்கே வைத்தார்கள் என்று வரல. அலா சதுரிஹி என்று ஒரு செய்தி வருது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையை நெஞ்சில் தக்பீர் கட்டினார்கள். இது ஒன்று முருசலான செய்தி, பலஈனமான வகையைச் சேர்ந்த முருசலான செய்தியாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் ஒன்று ஷாதான வகை, அதுவும் பலஈனமான வகை. அதாவது நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் அவரை விட நம்பகத்தன்மையில் கூடிய அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவித்தால் அந்த ஹதீஸ் ஷாத். எனவே இந்த நெஞ்சில் தக்பீர் கட்டினார்கள் என்று வார எல்லா செய்தியும் பலஈனம். இன்னும் சில செய்திகள் வருகிறது தஹ்த சுர்ரா, நபிகளார் தன்னுடைய தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்டினார். நிறைய பேர் அப்படி தக்பீர் கட்டதை நாங்க பாக்குறோம். இப்படி தக்பீர் கட்டுவார் தொப்புளுக்கு கீழே, அல்லது தொப்புள்ள சரியா தக்பீர் கட்டுவார். இப்படி வார அனைத்து செய்திகளும் பலஈனம். எனவே ஒருவர் தக்பீர் கட்டுகின்ற சரியான அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், நாங்க வலது கைய இடது கை இப்படி வச்சோம்டா ஒருவருடைய உடம்பின் அமைப்புக்கு அவருடைய கை அவருக்கு பிளெக்சிபிளா, அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் மூச்செடுப்பதற்கு இலகுவாக எவ்விடத்தை இருக்கோ அதான் அவருடைய தக்பீர் கட்டுகின்ற இடம். இது ஒவ்வொருவருடைய உடம்பையும் பொறுத்து அவரவருக்கு பொருத்தமான இடத்தில் அவர் அந்த கையை வைக்கும் போது நிச்சயமாக அது நெஞ்சி குழிக்கு கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி தான் இருக்கும். இப்படி கற்ற ஒருவர் இப்படி கட்ட இயலாது, கஷ்டம். இப்படி கட்ட ஒருவர் இப்படியும் போக இயலாது. வகுத்துக்கிட்ட போனாருன்னா அவர் குனிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார். அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய அமைப்பு தெளிவா வருது, வலது கை இடது கையின் முழு பகுதியிலும் இருந்தது. அப்ப இப்படி வச்சு நாங்க எங்க உடம்புல வைக்க வேண்டாம், ராகத்தா எங்கட இடம் எவிடத்தை போய் அமையுதோ அதான் ஒவ்வொருவருக்குமான தக்பீர் கட்டுகின்ற இடம். எனவே இதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. மிக தெளிவாக வந்த இடம் சம்பந்தமாக வந்த எல்லா ஹதீஸும் பலஈனம், எல்லா ஹதீஸும் பலஈனம். எனவே நாங்கள் எங்கட உடம்பு அமைப்புக்கு ஏற்ப தக்பீரை அல்லாஹ் அக்பர் என்று கட்டுகின்றோம். இந்த முழு பகுதியை உள்ளடக்குவது சுன்னா. முழு பகுதியை உள்ளடக்கி ஒன்று வைக்கணும் அல்லது பிடிக்கணும். வைக்கும் போது அது சிலருக்கு நெஞ்சில் இருக்கலாம், சிலருக்கு நெஞ்சை விட கொஞ்சம் இறங்கி இருக்கலாம், அதுக்கு கீழவோ அதற்கு மேலவோ போகாது. நிச்சயமா நம்ம எல்லாரும் தக்பீர் கட்டி பாருங்க, எல்லாருக்கும் இப்படித்தான் வரும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தக்பீருடைய விடயத்துல தான் நாங்க நிறைய பேர் பிழையாக கட்டுவதை பார்க்கிறோம். சிலர் ஏன் தொழுகிறோம் என்றே தெரியாம
சும்மா இப்படி நிற்பார்கள், இப்படி ஒத்த கை இப்படி தொங்கும், இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கை இப்படி தொங்குறதை எல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் பிழையான அமைப்பு. சிலர் இப்படி பிடித்து கொண்டிருக்கிறத பாக்குறேன். நிறைய பேரை நான் இந்த பள்ளிவாசலை கண்டிக்கேன், இப்படி பிடிப்பான். இதுவும் பிழை. எனவே வலது கை இடது கையின் மீது இவ்வாறு தெளிவாக இருக்க வேண்டும். அது உடம்பின் எந்த அமைப்பில் வைக்கப்படுகிறதோ, எங்களோட உடம்புக்கு பொருத்தமாக எங்களுக்கு கஷ்டமில்லாமல் எப்படி வைக்க முடிகிறதோ அப்படி வைப்பதுதான் சுன்னா. இந்த கை பின்னுக்கு எங்களோட உடம்போட சேர்ந்திருக்கணும். இது நாங்க இப்படி தொங்க விடல. இந்த கை உடம்போட சேர்ந்திருக்கணும். இந்த வலது கை இடது கையின் மீது இருக்க வேண்டும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு அமைப்பாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். எனவே இந்த அமைப்பை நாங்கள் பேணி எங்களுடைய தொழுகையில் தக்பீரை சரியான முறையில் கட்டுவதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த தொழுகையினுடைய சிஃபத்துகளை அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்ப்போம். இந்த தக்பீருடைய விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ரைட். தேவை ஏற்பட்டா கையை நாங்க எடுக்கலாமா? அதை போன வகுப்புல நாங்க தெளிவுபடுத்தினோம். தொழுகின்ற ஒருவர் ஒரு தேவை நிமித்தம் ஒரு போன் பெல் அடிக்குது, அதை ஓபன் பண்ணணும்னா அவர் தக்பீரை உடைச்சி தன்னுடைய தேவையை முடிச்சு கொண்டு மீண்டும் தக்பீர் கட்ட வேண்டும். ஒருவர் தேவை நிமித்தம் ஒருவருக்கு கடுமையாக சந்து வலிக்குது அல்லது நொழும்பு கடிச்சுக்கிறா, அது அவர் சொரீரத்துல தப்பில்லை. தேவை ஏற்படும் பொழுது மட்டும் நாங்க தக்பீரை உடைச்சிட்டு திரும்ப தக்பீரை கட்டணும். அது அனுமதி. கொட்டாய் வரும்போது அடக்க வேண்டும் என்பது ஹதீஸ். கொட்டாவி ஷைத்தானிடம் இருந்து வருது. நீங்க கொட்டாவி வரும்போது அதை நீங்கள் அடக்கி கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே தொழுகையில நிற்கும் போது ஒரு கொட்டாய் வந்தால் அடக்கிறதுல தப்பில்லை. அவர் அடக்கிறதுக்காக தன்னுடைய வாயை நோக்கி கையை கொண்டு போகலாம். அது தேவை நிமித்தம் வாரது. அதுவும் தொழுகையை பாழாக்காது. கொட்டாய் விட்டா தொழுகை பாத்திலாகாது. தொழுகை பாத்திலாகக்கூடிய எந்த செய்தியிலையும் கொட்டாவி விடுவது தொழுகையை பாத்திலாக்கும், அல்லது ஹச்சும் விடுவது தொழுகையை தும்மல் வருவது தொழுகையை பாத்திலாக்கும் என்று இல்லை. அது தொழுகையை பாத்திலாக்காது. ரைட். வேற கேள்வியில் என்ன முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நாளை அடுத்தடுத்த அமைப்புகளை தொடர்ந்து பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.